உந்துமதகளிற்றன் என்னும்படியான பாசுரத்திலே ஓர் அழகான ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. திருவரங்கத்து வீதியிலே சுவாமி ராமானுஜன் தாம் மாதுகரத்துக்காக பிக்ஷைக்காக எழுந்தெழுகிற போது பெரிய நம்பிகள் திருமாளிகை வாசலிலே திருக்குமாரத்தி வாயிற்கதவை வந்து திறந்து தான் பார்க்கிறாள். அப்பொழுது அந்த பெண் குழந்தை தான் பந்தாடி கொண்டிருந்தாள். கைகளிலே வளைகளை அடுக்கி அவை கலகல என்று ஒலிக்கும்படியான நிலையிலே வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த பாசுரம் வருகிறது என்றால் சீரார் வளைவலிப்பா பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட வந்து திறவாய் பாசுரம் இருக்கிறது. பிள்ளையை சிறு 5 வயது குழந்தை, அந்த குழந்தையை ராமானுஜர் சந்நியாசி யதிராஜர் என்று பூர்ணமாக நமஸ்கரிக்கிறார், சமர்ப்பிக்கிறார். இதை பார்த்ததும் நேராக தனது திருமாளிகை சென்று தனது தகப்பனாரிடத்திலே ஜீயர் எழுந்தருளினார், என்னை கண்டார். கண்டதும் தான் என் காலிலே விழுந்தார் என்பதை தான் பயந்து போய் சொல்ல அப்பொழுது தெரிவிக்கிறார் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் சிஷ்யருடைய உள்ள கருத்தை தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அனுசந்தானமாயிருக்கும் எம்பெருமானார் மிகவும் உகந்திருக்கும் பாசுரம் இது என்ன வியாக்கியானர்கள். அப்படிப்பட்ட ஆண்டாடத்திலே எம்பெருமானார் இருக்கக்கூடியதான பெருத்ததான ஈடுபாடு நாம் இந்த திருவாடிப்பூர உற்சவத்தினுடைய அனுபவம் அதி விலட்சணமான அனுபவமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானார் ஆழ்வாள் தரிசனம் தான் ஆண்டாள் தரிசனம், ஆண்டாள் தரிசனம் தான் எம்பெருமானார் தரிசனத்தை போற்றி புகழ்வோமாக நாம். திருவரங்கத்திலே கீழ சித்திரை வீதியில் அமைந்துள்ளது பெரிய நம்பிகளின் திருமாளிகை. ராமானுஜர் ஆண்டாளின் 18ஆம் பாசுரம் முடிவிலே பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று கூறவும், அது சமயம் பெரிய நம்பிகளின் மகள் அத்துழாய் தங்கள் வீட்டு கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. நப்பின்னை பிராட்டியே நேரில் வந்து கதவை திறந்ததாக எண்ணி அப்பெண்ணின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நின்றாராம் ராமானுஜர். இதை கண்டு பெரிய நம்பிகளும் ராமானுஜன் உள்ளத்தை அறிந்து அவர் ஆண்டாளின் திருப்பாவையின் மேல் உள்ள ஈடுபாட்டை கண்டு வியந்து அவரை திருப்பாவை ஜீயர் என்றே போற்றி மகிழ்ந்தார். அவ்வகையிலே கண்ணனின் நம்பி பலராமன் இக்கலியுகத்திலே ஆதிசேஷனின் அம்சமாய் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரிலே கோயில் அண்ணனுக்கும் கோதைக்கும் நடக்கும் வைபவங்களை கண்டு மகிழ்கிறோம். ஆழ்வார்கள் தரிசனம் என்பது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாம் டிவியிலே கண்டு கழித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆழ்வார்கள் தரிசனத்தில் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் கண்ணார கழிக்கும்படி மிகவும் அழகாக காட்டுகிறார்கள். முக்கியமான நிகழ்ச்சிகள், அதாவது எந்தெந்த ஊரிலே எந்தெந்த நிகழ்ச்சிகள் முக்கியமாக இருக்கிறதோ அந்தந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம் கண்ணுக்கு விருந்தாக அளித்து நம்மையெல்லாம் மிகவும் சந்தோஷத்திலே ஆழ்த்துகிறார்கள். இந்த ஆழ்வார்கள் தரிசனத்தில் கொல்லமாலா வெள்ளை இன்பம் என்று ஆழ்வார் அருளி செய்தா போலே இது கொல்லமாலா வெள்ளை இன்பமாக நமக்கு காட்சி அளிக்கிறது. இப்படி இந்த ஆழ்வார்கள் தரிசனம் மேன்மேலும் வளர வேண்டும் என்று ஸ்ரீ பார்த்தசார சுவாமியின் திருவடியிலே வேங்கிக் கொண்டு அமைகிறேன்.
ஆண்டாள் தன்னுடைய அவதார உற்சவத்திலே ராமானுஜருடன் சேர்ந்து எதிராஜவல்லி தாயார் சன்னதி முன்மண்டபத்திலே எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்கின்றாள். ஸ்ரீபெரும்புதூரில் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திரு நட்சத்திர வைபவங்களில் ராமானுஜர் எழுந்தருளாமல் எந்த ஒரு உற்சவமும் சிறப்படையாது. அவ்வகையிலே ஆடி மாதத்தில் வரும் திருவாதிரை திருநாளில் ஆண்டாளுடன் அகம் மகிழ்ந்து நீராட்டம் கண்டருள்கிறார் எம்பெருமானார். திருமஞ்சனம் முடிந்தவுடன் திருப்பாவை சாற்றுமறையும் நடைபெறுகிறது. பொதுவாக வைணவ திருக்கோயில்களில் திருப்பாவை சாற்றுமறையின் போது கடைசி பாசுரங்களான சிற்றஞ்சிறுகாலே மற்றும் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்தை பாடும்போது கற்பூர ஹாரத்தி ஒரு முறை மட்டுமே எம்பெருமானுக்கு காட்டப்பெறும். ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜருக்கு 29ஆம் பாசுரத்திற்கும் 30ஆம் பாசுரத்திற்கும் தனித்தனியாக இருமுறை கற்பூர ஹாரத்தி காட்டப்பெற்று சாற்றுமறை நிறைவு பெறும். கோதை தமிழின் மேல் கோதாக்கிரஜர் கொண்டிருந்த ஈடுபாட்டால் உந்து மதகளித்தன் பாசுரத்தினால் உடையவர் தன்னிலை மறந்த காரணத்தால் திருப்பாவையை எந்நேரமும் ஓதி திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்பட்டதால் பெரும்புதூர் மாமுனிக்கு திருப்பாவை சாற்றுமறையின் போது இந்த வைபவம் நடைபெறுகிறது. ஆடிப்பூர திருநாளில் திருவாதிரையில் பூமகள் ஆண்டாள் பூதப்புரியில் அவதரித்த இளையாழ்வாருடன் வீதி உலா கண்டு எதிராஜ ஜீயர் மடத்திலே மண்டகப்படி கண்டருள்கிறார். கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜனுடன் சின்ன ஜீயர் மடத்திலே கொலு வீற்றிருந்த கோதை ஸ்ரீபெரும்புதூரிலே கோயில் அண்ணனுடன் காட்சி தருகிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனை தரிசித்த நாம் வங்கக் கடல் கடைந்த மாதவனை திருமாலிருஞ்சோலை அழகனாய் தரிசிக்க காத்திருப்போம். திருப்பாவை பாடி திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்பட்ட ராமானுஜரே நாச்சியார் திருமொழி பாடிய ஆண்டாள் சொன்ன சொல்லை ஏற்று அழகனுக்கு அக்கார வடிசல் செய்து வைத்தாராம். அதுவும் ஒன்றல்ல, 100 தடா அக்கார வடிசல். அந்த அக்கார வடிசல் சுவையறிய இனிமையுடன் காத்திருப்போம். 100வது பகுதியில் தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.